அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரமதானுடைய எபிசோட் 1ல் உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நம்மளுடைய சேனலில் இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து ரமதான் எபிசோட்ஸ் போடலாம் அப்படின்ட்டு இருக்கோம் இந்த வருஷமும். எல்லாருமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவும் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வாட்டி கிளைமேட் பார்த்திங்கன்னா பயங்கர குளிராக தான் இருந்துச்சு. போன வருஷத்தோட இந்த வருஷம் குளிரா அப்படின்னு பார்த்தா எனக்கு தெரியல. பட் ஒவ்வொரு வருஷமும் குளிருன்றது இருந்துட்டு தான் இருக்குது. இன்னும் இந்த மாதிரி கல்ஃப் கண்ட்ரீஸ் இன்னும் நம்ம ஊர்லலாம் என்ன அப்படின்னா நமக்கு உள்ள ஹீட்டர்லாம் கிடையாது வீட்டுக்குள்ளே. ஸோ அதனால் நம்ம அந்த குளிரை வந்து வெளியில் இருக்க குளிர் நம்ம உள்ளேயுமே அதை அனுபவிக்கக்கூடிய ஒரு நிலை இருக்குது. அது ரொம்ப உண்மையே கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ அதையுமே கடந்து இப்போ ஒரு மாதிரி பார்ஷியலான ஒரு கிளைமேட்குள்ளே வந்துட்டோம். நான் இந்த வின்டரில் சம்மர் முடிஞ்சதுக்கப்புறம் வின்டரில் கொஞ்சம் கொஞ்சமாக செடிகள்லாம் வைக்க ஆரம்பித்தேன். கீரை அது எல்லாமே ஆல்ரெடி வீட்டுக்குள்ளே வச்சுருக்கேன். ஜன்னல் ஓரமாக வெளியில் கொஞ்சம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வச்சிட்ருக்கேன். எல்லாமே நல்லாவே பலனுடையதாக இருக்குது அல்ஹம்துலில்லாஹ். பூண்டு, அதுக்கப்புறம் வெங்காயத்தாள், பூண்டுலேருந்து வரக்கூடிய ஒரு இலை இருக்குது. அது போட்டிங்கன்னா கறிக்கெல்லாம் ரொம்ப வாசனையாக இருக்கும். ஸோ அதெல்லாம் இப்போ தான் ரீசெண்டாக போட்டிருக்கேன். ஒரு பயம் வேறு, நமக்கு ரொம்ப வெயிலெலாம் வந்துடுமோ, மெயின்டைன் பண்ண முடியுமோன்னு. சரி வர வரைக்கும் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வேலையுமே பார்த்துட்ருந்தேன். கார்டனிங் ரொம்ப பெருசாலாம் இல்லை. எனக்கு எப்போவுமே கார்டனிங்கில் என்னென்னா, இப்போ நான் ஒன்று வைக்கிறேன் அப்படின்னா எனக்கு அட்லீஸ்ட் ஒரு வாரத்துலையாவது நான் அதை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். வளர்ந்து வரத்துக்கு கொஞ்சம் நாள் ஆகும். வந்ததுக்கப்புறம் வீக்லி நம்ம அதை எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும், கன்சியூம் பண்ணணும். அப்படி இருக்கிறது தான் நான் வந்து கார்டனிங் பண்ணுவேன். அந்த மாதிரி சிலதெல்லாமே நான் வச்சுருந்தேன். அதே மாதிரி போன வாரத்தில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக தொடச்சிட்டு கிச்சன் எல்லாமே க்ரோசரி ஐட்டம்ஸ்லாம் என்னென்ன ஃபஸ்ட்டு இருக்குதுன்னு எடுத்து வச்சுக்கிட்டேன். மளிகை சாமான்லாம் ரமதானுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட என்னென்னலாம் இருக்குங்கிறத நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம இந்த ரமதானுக்கு என்ன வேணும் வேணாங்கிறத லிஸ்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். மெயினாக இதில் நம்ம என்ன மனசில் வச்சுக்கணுன்னா, எனி அதர் மந்த் நம்ம வந்து எந்த மாதமாக இருந்தாலும் இந்த பழக்கம் ரொம்ப முக்கியம். ரமதானுக்கு மட்டும் கிடையாது, எந்த மந்தாக இருந்தாலும் இதை நம்ம பண்ணுவோம். பட் சில மாதங்களில் நம்ம ஒழுங்காக பார்க்கலன்னா நம்ம போவோம் வாங்குவோம், ஓகே. பட் இந்த மந்தில் நம்ம அந்த டைம் கூட வேஸ்ட் பண்ணிடக்கூடாதுன்னு முன்கூட்டியே எல்லாமே செஞ்சு வைக்கிறோம். ஸோ எதெல்லாம் பொடி பண்ண தேவைப்படும், என்னென்ன மாதிரி பருப்புகள் தேவைப்படும், இது எல்லாமே எடுத்து ரெடி பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒர்க் எல்லாமே லாஸ்ட் வீக்ஸில் முடிஞ்சுது. ரமதான் வருது அப்படின்னாலே பார்த்திங்கன்னா நம்ம ஹெல்த்தியாக சாப்பிட்ணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் அதெல்லாம் தாண்டி எப்போவுமே கொஞ்சம் கொஞ்சம் எதுலையாவது ஹெல்த்தியாக சேர்த்துக்கணுங்கிறது தான். நான் என்ன பண்ணேன், கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி கொஞ்சம் நிறைய அரிசிகள் தனித்தனியாக வாங்கி வச்சுருந்தேன். இப்போ இதில் புழுங்கல் அரிசி, மட்டா ரைஸ்ன்னு சொல்லுவோம்ல, கேரளா அரிசி, அது கவுனி அரிசி, அப்புறம் இந்த சோள அரிசின்னு சொல்கிறோம்ல அது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாப்பிள்ளை சம்பா அரிசி, கினோவா அதுவும் போட்டிருந்தேன். இது மாதிரி சில அரிசி வகைகள்லாம் எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். தனித்தனியாக ஒரு நாளும் ஆக்குறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுது. இந்த மாதிரி வச்சுட்டு சோறு மாதிரி ஆக்கி சாப்பிடலாமா இல்லை கஞ்சி மாதிரி காய்ச்சிடலாமான்னு சில டெஸ்ட்டெல்லாம் எடுத்து பார்த்து எது வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பிடிக்குதுன்னு ஆராய்ச்சியில் போட்டப்போ இந்த கஞ்சி ரொம்ப பிடிக்குது எல்லாருக்கும். ஸ்வீட் கஞ்சி மைல்டாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் ஊற வச்சுருக்கேன். ஸோ அதை செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2 hours நீங்கள் ஊற வைக்கணும். இந்த சின்ன மிக்ஸி பார்த்திங்கன்னா அந்த ஸ்பைசஸ் இதெல்லாம் போட்டு அரைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது வரக்கூடிய நாட்களில் நான் வீடியோவில் இதை பற்றி ஷேர் பண்ணுறேன். வரக்கூடிய நாட்களில் ரமதானோட எபிசோட்ஸில் என்னென்ன மாதிரி விஷயங்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதே நான் உங்களுக்கு இங்கே கிளிம்ஸ் மாதிரியே சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரமதான் வருது அப்படின்னாலே நிறைய விஷயங்களை நம்ம சரி செய்யலாம், வீட்டை சரி செய்யலாம், நம்மளோட ருட்டீனை சரி செய்யலாம், நம்மளோட கிச்சன் க்ளீன் பண்ணலாம், வீடு க்ளீன் பண்ணலாம். இது எல்லாமே உள்ளது தான். நம்ம போய் ட்ரெஸ் எடுப்போம், எல்லாமே ஓகே தான். ஆனால் அதுக்கெல்லாம் முன்னாடி நம்ம மனநிலையை ஃபஸ்ட்டு சரி பண்ணணும். நம்ம என்ன தான் நமக்கு எல்லாத்தையுமே கரெக்ட் பண்ணி வச்சாலுமே இந்த ரமதானை என்னால் முழு மூச்சாக கொண்டு போக முடியல, இபாதத்கள் செய்ய முடியல அப்படின்னு சொல்லக்கூடியவங்கள நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். இதுக்கான காரணம் என்னென்னா, எல்லாத்தையும் ரெடி பண்ண நம்ம கல்பை ரெடி பண்ணலை, நம்ம மனசை நம்ம ரெடி பண்ணலை. இந்த மனசை நம்ம எப்படி ரெடி பண்ணலாம், என்ன மாதிரி விஷயங்களை நம்ம சுத்தமாக அவாய்ட் பண்ணலாம், எந்த மாதிரி விஷயங்களை எப்படி நம்மக்கிட்ட சேஞ்சஸ் கொண்டு வரலாம், இந்த ரமதானுங்கிறது ஆக்சுவலி என்ன, வெறும் இந்த ஒரு மாதத்தை பற்றியது மட்டும்தானா அப்படிங்கிற முழு விவரையுமே இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்களில் ஒரு விலாக் மூலியமாகவோ இல்லை நார்மலாகவோ உங்களுக்கு நான் பாட்காஸ்ட் மாதிரியும் கண்டிப்பாக போடலான்ட்டு இருக்கேன், போன வாட்டி மாதிரி இன்ஷா அல்லாஹ். இதுக்கு உங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பாக கொடுங்க. உங்களுக்கு எந்த விதமான வீடியோஸ் வேணுங்கிறதையும் நீங்கள் கமெண்ட்டில் இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக அதையும் போடுறேன்.
ரமதானுடைய நாட்களில் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்பவே ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாமே நீங்கள் ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்பை மட்டுமே நீங்கள் தேடி போங்க. அதை மட்டுமே நீங்கள் எதிர்பார்த்துருங்க. ரமதான் வருதுன்னா நீங்கள் இங்கே ஸ்ட்ரெஸ் ஆக்கிக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. அல்லாஹ்கிட்ட இன்னும் நம்ம நெருங்கிறதுக்கான ஒரு வழின்னு மட்டும் நம்ம நினச்சா போதும். இது நம்மளை கஷ்டப்படுத்த வருது, இது நம்மளை காயப்படுத்த வருது, இது நம்மளுடைய சோதனைக்காக வருதுன்னு நினைக்க வேணாம். ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி நம்ம இருக்க போகிறோம். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமதான் வருதுன்னு சொன்னால் அவ்வளோ மகிழ்ச்சியாக இருப்பாங்களாம். ஆனால் இன்றைக்கி நமக்கு ஆப்போசிட்டான ஒரு ஃபீலிங் வருது. நஊது பில்லா. அல்லாஹ்விடத்தில் இந்த ரமதானில் நம்ம அல்லாஹ்விடத்தில் நிறைய பிரார்த்தனைகள் மூலியமாகவும் இபாதத்துகள் மூலியமாகவும் நம்ம நெருங்க போகிறோம்னு சொல்லி அல்லாஹ்விடத்தில் மீண்டும் மீண்டும் நம்ம சந்தோஷப்படக்கூடிய மக்களாகத்தான் இருக்கணும். அப்போது எல்லாத்துக்கும் முன்னாடி இங்கே நம்ம எதை மாற்றணும்? நம்மளுடைய மனசை தானே மாற்றணும். அதை தானே ஒருநிலைப்படுத்தணும். அதை என்ன மாதிரியான விஷயங்களை வச்சு ஒருநிலைப்படுத்தலாம், எப்படி மனசில் நம்ம திருப்திங்கிற ஒரு விஷயத்த உருவாக்கிக்கலாம் அப்படிங்கிறது எல்லாமே வரக்கூடிய நாட்களில் பார்க்க போகிறோம். தொடர்ந்து நம்மளோட இணைஞ்சிருங்க. இன்னொரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவில் இன்ஷா அல்லாஹ் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.